94 சங்கீதம் 14 வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். பாருங்க, வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும், ஆனா ஒரேடியா கைவிட மாட்டார். எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கை அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் சொல்றாரு, எனக்கு எல்லா வாக்குத்தத்தமும் தந்திருக்கிறீர், எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி மனுஷன் புலம்புறார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 1-7 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் 75வது வருஷத்துல பிள்ளை தருவேங்கிறாரு. 25 வருஷம் மனுஷன் காத்திருக்கிறார். 25 வருஷம் காத்திருக்க. அவருடைய பார்வை 25 வருஷம் 24 போல இருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்ல 20 நிமிஷம் போல இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் இப்ப நிறைய பேர் தேவனை விட்டு பின்வாங்கி போறாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவத்தை விட்டு பின்வாங்கி போறாங்க. உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் மாறி போறாங்க. அப்ப கிறிஸ்தவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நம்பிக்கையே இல்லை. காரணம் என்ன? தங்களுடைய வாழ்க்கையில தங்க நினைச்ச காரியம் உடனே நடக்காது இருக்கும்போது என்ன ஆகுது? அந்த தேவனையே விட்டு அப்படியே பின்வாங்கி போறாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, அந்த மனுஷன் பொறுமையா இருந்தார். ஆனா சொன்னது நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு இருந்தார். அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு வேணும். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, யோபு 13:15 அவர் என்ன கொன்று போட்டுருவாரோன்னு வரைக்கும் எண்ணிட்டார். அதாவது, நானும் கவலைக்கு மேல கவலையில இருக்கிறேன், என் பிள்ளைங்க எல்லாம் இறந்து போச்சு, என் சொத்து எல்லாம் போச்சு, என் மிருக ஜீவராசிகள் எல்லாம் போச்சு, ஒருத்தனை என்னை மதிக்கல, என் உடம்பெல்லாம் வியாதி வந்துட்டு என்னை கொன்று போட்டுருவாரோன்னு வரைக்கும் அவர் எண்ணுகிறார். வாசிங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கை இருப்பேன். பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டார். என் நிலைமையை பார்க்கும்போது நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் செத்து போகிற நிலைமையில இருக்கேன். அந்த அளவுக்கு அந்த சரீரம் எல்லாமே வித்தியாசப்பட்டுட்டு, சரீரம் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சு, அவ்வளவுக்கு அந்த சரீரம் கொடூரமா இருந்துச்சு. அந்த மனுஷனை அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பார். வாழ்க்கையில சோதனை உண்டு, கஷ்டம் உண்டு, நெருக்கம் உண்டு. ஆனா இயேசுதான் தேவன். அந்த தேவன் கைவிடாத தேவன். அவருடைய நாமத்து நிமித்தமே உங்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார். அதுக்கு பலனா என்ன செய்தார் பாருங்க. யோபு 42 அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிப்பீர்கள். தீர்க்காயுசை கொடுத்து இரட்டத்தனை எல்லாம் கொடுத்தார். சில நேரங்களில் வாழ்க்கையில காலதாமதம் இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்முடைய நினைவுகள் அல்ல தேவனுடைய நினைவுகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அல்ல தேவனுடைய எதிர்பார்ப்பு. சில நேரங்கள்ல அவர் காலதாமதம் பண்ணுவார். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஒண்ணு, நம்மளை உருவாக்குவதற்காக இருக்கும், நம்முடைய நிலைமைகளிலிருந்து நம்ம மாற்றம் கொண்டு வருவதற்காக இருக்கும். இல்ல நம் நிமித்தம் சிலருக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உருவாவதற்காக இருக்கும். இல்ல நம் நிமித்தம் மற்ற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் வருவதற்காக இருக்கலாம். ஏதேனும் ஒரு காரியம் இருக்கும். அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளே இல்லை. ஆனா கால தாமதம் ஆகும்போது, நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், கால தாமதம் கைவிடப்படுகிறதுக்கு சமம் அல்ல. என் தேவன் இன்னும் என் கூட இருக்க நம்பிக்கை வேணும். உபாகமம் 4 அதிகாரம் 31 வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். தேவன் எப்படிப்பட்டவர் நீங்க புரிஞ்சுக்கிடணும் பாருங்க. அவர் இரக்கம் உள்ள தேவன். அவர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறதுனால அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் பாருங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில பல தவறுகளை செய்த ஒரு மனுஷன், ஏமாற்றின ஒரு மனுஷன். அப்படி ஏமாற்றி போயிட்டே இருக்கும்போது நைட் ஒரு இடத்துல தங்குறாரு, பெத்தேல்ல தங்குறாரு. தங்கும் போது அங்கேயும் தேவன் தரிசனமாகி சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேங்கிறார். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம் நீங்க வாசிக்கும் போது, தன்னுடைய சகோதரனை ஏமாத்திட்டு தப்பி போகும்போது அந்த இடத்துல தேவன் தரிசனமாகி சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிடும். அதாவது அந்த இறக்கத்துக்கு ஒரு தன்மையை பாருங்க. அதுக்கு பிறகு பாருங்க, அநேக நாட்களுக்கு பிறகு அநேக கஷ்டங்களுக்கு பிறகு திரும்ப தன் சொந்த இடத்துக்கு வரும்போது அவர் தனியா இருந்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது தேவனை பார்த்து சொல்றார், நீ என்னை ஆசீர்வதித்தாலும் நான் உங்களை விட மாட்டேன். அப்ப என்ன பண்ற அந்த தேவன் பாருங்க, அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் பேர் என்னன்னு கேட்கிறார். யாக்கோபு. இனி யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று சொல்லி அவர் அங்க ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். தேவனுடைய காரியங்களை பாருங்க. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், கைவிடாத தேவன்.